மாண்புமிகு தமிழக முதல்வரின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சிக் குழும ஆணைய தலைவருமான கே சேகர்பாபு அவர்களின் முன்னிலையில் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா என்ற தலைப்பில் சென்னை கிழக்கு மாவட்டம் முழுவதும் தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கற்போர் நிகழ்த்தும் சொற்போர் கழகத்தின் வழியில் நிற்போம் என்ற தலைப்பில் மாபெரும் பட்டிமன்றம் சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி சார்பில் வேப்பேரி OMCA அரங்கத்தில் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி 58வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான ராஜேஸ்வரி ஸ்ரீதர் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி அவர்கள் கலந்து கொண்டு பட்டிமன்றத்தை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார். முதலமைச்சர் வெற்றியடைய பெரிதும் உதவுவது வேகமா விவேகமா என்ற தலைப்பில் மாபெரும் பட்டிமன்ற விழா நடைபெற்றது. இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக ராஜா பங்கேற்றார். அவருடன் வேகமே என்ற தலைப்பில் ஆசிரியர் அருள் பிரகாஷ், வழக்கறிஞர் அருண் ஆகியோர் உரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து விவேகம் என்ற தலைப்பில் ராகவேந்தர், அனுகிரகா ஆகியோர் கலந்து கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை போற்றி புகழ் உரைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS ரவிச்சந்திரன், எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளர் வேலு, தெற்கு பகுதி செயலாளர் சுதாகர், தலைமை செயற்குழு உறுப்பினர் KSM நாதன், மாவட்ட அவைத் தலைவர் ஏகப்பன், மாவட்ட துணை செயலாளர் புனிதவதி யத்திராசன், மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் சுதா தீனதயாளன், மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார், பொதுக்குழு உறுப்பினர்கள் மணி, நந்தீஸ்வரன், நிர்மலா தேவி, மாமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன், பரிதி இளம் ஸ்ருதி, வட்ட செயலாளர்கள் பாபு, விஜயகுமார், டால்பின் ஹரி, மொய்தீன், வான்மதி கதிரவன், சேகர், RM ரங்கநாதன், தயாளன், அப்பாய், மனோகர் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, பகுதி, வட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பிற அணி பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்.